ராமேஸ்வரத்தில் உள்ள சொகுசு விடுதியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். மேலும் தகவல்கள் என்ன? வணக்கம். கொல்கத்தா, டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த டிஎம் டயர்ஸ், கேகே டயர்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் பல்வேறு போலி நிறுவனங்களை தயார் செய்து அந்நிய செலவான முறையீட்டில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்ந்து புகார் வந்துள்ளது. இதனையடுத்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு அமலாக்கத்துறை அதிகாரிகள் டெல்லி மற்றும் கொல்கத்தா பகுதியிலே அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான இடங்களில் தீவிரமாக ஆய்வு பணிகளில் ஈடுபட்டு சோதனையில் ஈடுபட்ட போது பல்வேறு முறைகளில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து இந்தியா முழுவதும் உள்ள அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான சுமார் 270 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக ராமேஸ்வரத்தில் உள்ள சங்குமால் கடற்கரை பகுதியில் சுமார் 60 ரூம்களுடைய சொகுசு விடுதி செயல்பட்டு வருது. சொகுசு விடுதியின் சுமார் 30 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது முடக்கி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.